ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அருளி செய்ய போகிறார். அன்பானவர்களே, ஒருவேளை எங்கே இருந்தாலும், உங்களுடைய வீடுகளிலே இருந்தாலும் கூட முதலாவது எழும்பி தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களை தேவன் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மாலே அன்றி ஆண்டவரே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வருஷத்துல, இந்த 2024ஆம் வருஷத்துல தேவனை வாக்கு தத்தங்களை கொடுத்து எங்களை ஆட்சி தேற்றி இந்த வருஷத்துக்குள்ளே நுழைய பண்ணினீரப்பா. முதல் மாதத்தை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. 2ஆம் மாதத்திலே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நிச்சயமாக நாங்கள் பாதுகாக்கப்படுவோம். ஆண்டவரே, நிச்சயமாகவே எங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவரே, அதனால் ஆண்டவரே நீர் எங்களோடு இப்பொழுது ஆலோசனையாய் பேசும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களிலே ஒன்றை நாம் இன்றைக்கு தியானம் செய்ய போகிறோம். எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம், பக்கம் 920. இதோ, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை குறித்து தியானித்த போது முதலாவது என்னுடைய கண்களில ஒரு பொக்கிஷ என்ன சொல்றது, பொக்கிஷ பண்டமே இங்க இருக்கிறதை நான் கண்டேன். ஏனென்றால் அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே பாருங்க, சௌக்கியத்தை நான் வர பண்ணுவேன், ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், நான் அவர்களை குணமாக்குவேன், பரிபூரண சமாதானத்தை நான் வர பண்ணுவேன், சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இதுக்கு மேல என்னங்க வேணும்? இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்னதான் வேணும்? ஆதலால் அன்பானவர்களே, என்னாகும புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் போது, 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 1 தேதியில் ஆசரிப்பு கூடாரத்துல, சீனாய் வனாந்தரத்துல இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்துல மோசே நின்று கொண்டிருக்கிறார். மோசேயை நோக்கி கர்த்தர் பேசின ஒரு விசேஷித்த நாள் கூட வைத்துக் கொள்ளலாம். இங்க ஏன் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம்? 2ஆம் மாதம் 1ஆம் தேதியில கர்த்தர் மோசேயை நோக்கி, சபையை நோக்கி இன்றைக்கு நம்மோடு கூட என்ன பேச போகிறார்? அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான், மோசேயின் தேவனும் கூட அல்லவா? அப்ப மோசேயின் இடத்துல பேசினவர் புறஜாதிகளுக்கும் அவர் தேவனா இருக்கிறார் அல்லவா? நம்ம இடத்திலும் கர்த்தர் ஏதோ ஒன்றை இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்தும் வண்ணமாய், நாம் இன்னும் கர்த்தருக்குள் வளரும்படியாய், ஆவிக்குரியவர்களாய் இருக்கிற நாம் இன்னும் ஆவிக்குரியவர்களாய் மாற்றப்படும்படிக்காய் ஏதோ ஒன்றை நம்மிடத்துல பேச போகிறார். அதனால் நாம் எல்லோரும் இன்றைக்கு இந்த ஆசரிப்பு கூடாரம் என்னும் இந்த தேவாலயத்துல, ஜெப ஆலயத்துல கூடி வந்திருக்கிறோம். ஏன் கூடி வந்திருக்கிறோம்? கர்த்தரை பார்க்கிறதற்காக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதற்காக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, அதனால் இந்த நாளில ஒவ்வொரு மாதத்திலையும் பாருங்க, எஸ்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அநேக இடங்களில இதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு பின்பு நித்தமும் மாத பிறப்புகளிலும் கர்த்தருடைய சகல பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும்
ஆமா, பலிகளை செலுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் நித்தமும் கூடுவார்கள். அது அவங்களுக்கு அது வழக்கமான காரியம். தேவ சமூகத்துல கூடுகிறது என்பது அவர்களுக்கு ரொம்ப பிரியமான காரியம். அந்த மோசே, ஆரோன் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் கர்த்தருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது என்று சொல்லும் போதெல்லாம் அதை ஆர்வத்தோடு கூட அந்நாளிலே இஸ்ரவேலர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அந்த நாளில தான் பாருங்க, அந்த மாத பிறப்பின் முதல் நாளிலே அவர்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் கானானை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரயாணத்திலே வழி காட்டும்படிக்கு, வழி நடத்தும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். மாத பிறப்புகளிலும் வருஷ பிறப்புகளிலும், இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளினுடைய பிறப்பிலும் கூட அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னாரே. அப்பொழுது ஒவ்வொரு காரியத்திலேயே, ஒவ்வொரு துவக்கத்தின் முதலாவது கர்த்தரை நாம் தேடுவோமானால் நிச்சயமாகவே அந்த காரியங்கள் முழுவதும், அந்த வருஷம் முழுவதும், அந்த மாதம் முழுவதும், அந்த நாள் முழுவதுமாக எப்படியாக இருக்குமா? ஒரு வேலையின் தொடக்கத்துல கூட, அதனாலதான் நம்ம எல்லா காரியத்துக்கும் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்றோம்? ஒரு பிரேயர் பண்றோம். அப்படி தொடங்குகிற வேளையில நன்றி உள்ள இதயத்தோடு கூட நாம் இதை செய்யும் போது நிச்சயமாகவே கர்த்தர் அதை கவனிக்கிறார். கவனித்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த மாத பிறப்புகள் அந்த யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுது பிறக்கும் என்று பார்ப்போம் என்றால், ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அவர்களுக்கு எப்பொழுது வருகிறது நியமித்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் சந்திரனைத்தான் என்ன பண்ணுவாங்க? குறித்து கொள்ளுவார்கள். கால கணக்கிற்காக, நமக்கு ஆதி ஆகமத்திலே கர்த்தர் சொன்ன விதமாக இவைகள் கால கணக்குக்காக என்ன பண்ணிருக்கிறாரா? சந்திரனை கூட அதை சிருஷ்டித்திருக்கிறார். அவ்விதமாக அந்த ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? அமாவாசை அன்று, நியூ மூன் என்று சொல்லப்படுகிறது, அன்றைக்கு தான் அவர்களுக்கு மாதத்தின் முதல் நாளுங்க. அல்லேலூயா. வேதத்துல பழைய ஏற்பாடுல சவுளுடைய விருந்து தாவீதுக்கு கொடுக்கிற காரியங்களை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி போல இந்த மாத பிறப்பு, இந்த வசனத்தையே நீங்க போயிட்டு எஸ்ரா 3:5 போயிட்டு நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னா நியூ மூன் டே அப்படின்னு இருக்கும். புதிய ஒரு நாள், புது பிறப்பு, அந்த மாதத்தினுடைய பிறப்பின் நாள் என்றைக்கு என்று பார்ப்போம் என்றால் அமாவாசை 1ஆம் தேதி முதல் அந்த அன்னைக்கு தாங்க. நம்ம இன்னைக்கு அதை வேற எதுக்கோ எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இருக்கட்டும், அந்த நாள். ஏனென்றால் அந்த பௌர்ணமியில அந்த முழு நிலவானது கொஞ்சம் 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 கொஞ்சமாக தேய்ந்து ஒன்றுமே இல்லாத அன்றைக்கு பாருங்க, அந்த நிலவு முழுவதுமா காணப்படாது. முழு இருள் உண்டாயிருக்கிற அந்த சூழ்நிலையில இவர்கள் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவார்கள். கர்த்தரை ஆராதனை செய்வார்கள். விசேஷித்த ஒன்றை கண்டிப்பாக அவர்கள் செய்ய வேண்டும், பலிகளை செலுத்த வேண்டும். அன்பானவர்களே, அந்த வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் அவைகள் எல்லாம் கொண்டு வருவார்கள். இந்த மாத பிறப்பு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பண்டிகை நாளை போல அவர்கள் கொண்டாடுவார்கள். ஏனென்றால் ஆண்டவரே, இத முழுவதும் இருளா இருக்கிற இந்த நாளில இப்படிப்பட்ட ஒரு வேளை எங்களுடைய வாழ்க்கையில ஒரு இருள் எங்களுக்கு சூழுமானால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருமானால், என் தேவனே நீரே எங்களுடைய வாழ்க்கையில அந்த காரியங்களில வெளிச்சமா இருப்பீராக. பூமி முழுவதும் இருள் சூழ்ந்து இருக்கிறது ஆண்டவரே, எங்களுக்கு நீர் என்ன பண்ணும்? வெளிச்சமா இரும். அதுலதான் நம்முடைய ஆண்டவருக்கு சூரியன் வேணும்னா இப்படி மறையலாம், காலையில உதிக்கலாம், சாயந்தரம் மறையலாம். சந்திரன் வேணும்னா 14 நாட்கள் அது ஒளியை கொடுக்கலாம். 14 நாட்கள் தேய்பிரையா சுத்தமாகவே இருளா மாறி போகிற நாட்கள் இருக்கிறது. ஆனால் நீதியின் சூரியன் என்று சொல்லுகிற நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் மறைந்து போகிறவரும் அல்ல, ஆமா தேய்ந்து போகிறவரும் அல்ல. அன்பானவர்களே, அதுலதான் நம்ம அவருடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். பாருங்கள், இந்த ஆரம்பத்தையே நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட நாம் ஆரம்பிப்போமானால், தொடங்குவோமானால் நிச்சயமாக முடிவு என்னவாத்தான் இருக்கும்? சொல்லுங்க, முடிவு என்னவாத்தான் இருக்கும்? சம்பூர்ண ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தை, ஒரு வருஷத்தினுடைய தொடக்கத்தையே நான் கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை ஆராதனை செய்து, ஆண்டவரே நீர் சொல்லுகிறபடியெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி ஒரு முழு இருதயத்தோடு கூட, முழு ஆத்மா, முழு பலத்தோடு கூட நாம்
ஒப்பு கொடுத்து நாம் கடந்து போவோமானால் தேவ பிரசனம் அந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருக்கும். இதிலே சந்தேகமே இல்லை அன்பானவர்களே. அதனால்தான் தான் அமாவாசை அன்று அவங்க என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை தேடி வருவார்கள். சோ கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டுல, மரண இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா. அவைகள் உதிக்கும், மறைந்து போகும், நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் தான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். எப்பொழுதும் ஆவிக்குரிய வெளிச்சமாக நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் அவர்கள் பற்றி கொண்டு அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க கடந்து வருவார்கள். அன்பானவர்களே, இவ்விதமாகத்தான் நாம் பார்க்கிறோம். யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 68வது வசனத்தின்படி அங்கே பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். சீமோன், அதற்கு சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யார் இடத்தில் போவோம்? பாருங்க, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இன்றைக்கு எதற்காக இங்கே வந்திருக்கிறோம்? நாம் எங்கே செல்ல முடியும்? நம்முடைய தேவைகள் இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட சௌக்கியம் வேண்டுமானால், ஆரோக்கியம் வேண்டுமானால், சரீர பலவீனங்கள் நீங்கி குணமாக்கப்பட வேண்டுமானால், பரிபூரண சமாதானம் வேண்டுமானால், எல்லாவற்றிற்கும் மேலாக சத்திய வசனங்களின் ரகசியங்கள் வேண்டுமானால், இதற்காக எங்கே செல்ல முடியும் அன்பானவர்களே? இந்த உலகத்துல எந்த மாதிரியான எப்பேற்பட்ட மூளைக்கு சென்றாலும் இவைகளில ஒன்று கூட நமக்கு நிச்சயமாக கிடைக்க பெறாது. அதை அறிந்த பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட, நான் நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் பரிபூரணமாய் நிறைவேற்றப்பட, நான் ஆரோக்கியமாய் இருக்க, சமாதானமாய் இருக்க, நாங்கள் யார் இடத்தில் போவோம் ஆண்டவரே? அவைகள்லாம் உம்மிடத்திலே உண்டே என்று சொல்லித்தான் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் அன்பானவர்களே. அவர்களைத்தான் கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தர் அவர்களை தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். அவரை தாகத்தோடு இவ்விதமாய் தேடுகிறவர்களுக்கு, எவ்விதமாய் முதலாக கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, எல்லா விஷயத்திலையும் நான் சொல்றேன், எல்லா காரியங்களிலும் கர்த்தர் எதையாவது நமக்கு கொடுத்தாலும் கூட முதல் நன்றி கர்த்தருக்கு செலுத்தி பின்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி செலுத்தவும் நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? ஏன் இவைகளை செய்கிறோம்? எல்லா காரியங்களும் அவர் ஒருவரிடத்தில் தான் இருக்கிறது அன்பானவர்களே. இவைகள் எல்லாம் ஒரு காலத்துல ஆதாம் ஏவாளை விட்டு போய்விட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் நினைத்தார், 1000 வருஷங்கள் இவர்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும், அப்படி என்றால் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தார் அன்பானவர்களே. 1000 வருஷம் அவர்கள் அவரோடு கூட இருந்து சத்திய வசனங்களை, உலகத்தை ஜெயிப்பது எப்படி, விசுவாசிப்பது எப்படி, இப்படி அநேக கேள்விகளுக்கு அவர்கள் பதிலை கற்றுக்கொண்டு இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த 1000 வருஷம் முடிவுல அவங்களுக்கு மரணமே சம்பவித்திராது. அதை அப்படியே கர்த்தரோடு கூட கண்டினியூ பண்ணியிருப்பாங்க இல்லையா? சோ சிருஷ்டித்த கர்த்தருடைய வாஞ்சைத்தான் என்ன? மனுக்குலம் எப்பொழுதும் அவரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய சித்தத்தின்படி சில காரியங்கள் நடைபெற்றாலும் இன்றைக்கு சபைக்கு அதே ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் அன்பானவர்களே. ஆதலால் தான் ஏதோ ஒன்று அந்நாட்களிலே அவர்கள் தொலைத்து விட்டார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில தொலைத்து விட்டவைகளைத்தான் இன்றைக்கு ஜனங்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எவைகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த 5 காரியங்களையும் தேடித்தான் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு ஸ்திரீ வெள்ளி காசை தொலைத்து விட்டு என்ன பண்றாங்க சொல்லுங்க? தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? அது அவர்களுடையது, என்னுடையது காணாமற் போய்விட்டது. அதனால் நான் தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு என்னவே கிடையாது. 8வது வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவனா இருந்தால், 10 அப்படின்னா அந்த பேச்சு வழக்குல நம்ம சொல்றோம் இல்லையா, 1008 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்கு. 10 அப்படின்னா பரிபூரண ஆசீர்வாதம் உடையவளாய்த்தான் சபை ஒரு காலத்துல இருந்தது அன்பானவர்களே. எல்லாம் பொன்னும் வெள்ளியும், நான் சொல்லுகிறது ஆவிக்குரிய விஷயத்துல சொல்றேன். அந்த நாட்களே வெளிப்புறமாக கூட புதையல்களாக, சுரங்கங்களாக தோண்டப்பட்டு அவைகளை அவர்கள் அனுபவித்தார்கள். நல்லதுதான்.
பரிபூர்ண ஆசீர்வாதம் உடையவளா இருந்த ஆதி நாட்கள்ல இந்த சபை, அந்த 2 பேர் இருந்த அந்த சபையானது அந்த நாளில ஒரு நேரத்துல இவைகள் எல்லாம் தொலைத்து விட்டது. இந்த பொண்ணை தொலைத்து விட்டது, விசுவாசத்தை தொலைத்து விட்டது, நம்பிக்கையை தொலைத்து விட்டது, தீர்க்க ஆயுசை தொலைத்து விட்டது, நித்திய ஜீவனை தொலைத்து விட்டதுனாலே இப்பொழுது பாருங்கள், அந்த சபையானது என்ன பண்ணுதான், அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ, அப்படின்னா அதை மீண்டுமாய் பெற்று கொள்ளுகிற வரைக்கும். அல்லேலூயா. இந்த சௌக்கியம், இந்த ஆரோக்கியம், இந்த நன்மைகள், இந்த ஆசீர்வாதங்கள், சமாதானம், சத்தியம் எல்லாவற்றையும் பெற்று கொள்ளுகிற வரைக்கும் அவள் ஓய்ந்திருக்க மாட்டாளே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் அமைதியா சாப்பிட முடியாது, திருப்தியாய் உறங்க முடியாது, நிம்மதியாய் உறங்க முடியாது. எதை செய்தாலும் அவளுடைய மனமானது எதையோ தொலைத்து விட்டோம், அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும், நான் சாப்பிடுகிறது கூட நல்ல உணவாகவே இருந்தாலும் அங்கே ஒரு நிம்மதி காணப்படாத அன்பானவர்களே. அப்படி போலத்தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகள் இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் அவர்களுக்குள்ள ஏதோ ஒன்று தொலைந்திருக்கிறதை நான் அறிய முடிகிறது. ஏதோ ஒண்ணு என்கிட்ட இருந்து பறி போய் விட்டது, அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு ஜனங்கள் ஆங்காங்கே தேடி திரிகிறார்கள். நான் சொல்லுவேன், அன்பானவர்களே, நமக்கு நன்றாக தெரியும், தொலைந்து போனது ஓகே, ரைட் தான், அதை திரும்பவும் நாம் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எங்கே கண்டுபிடிக்கிறோம்? எந்த இடத்திலே தொலைத்தோமோ அங்கே கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நிச்சயமா அது கிடைக்குமா? கிடைக்காதாங்க? அதுதாங்க விஷயமே. ஹல்லேலூயா. அப்படித்தான் நம்மை பரிசுத்த ஆவியானவர் எங்கே இவைகளெல்லாம் தொலைத்தோமோ, சௌக்கியமும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதங்களையும் சத்தியத்தையும் பரிபூரண சமாதானத்தை எங்கே தொலைத்து விட்டோம்? அவர் இடத்துல இருக்கும் போது தான் அது தொலைந்து போனது அன்பானவர். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே தான் அது தொலைந்து போனது. இவர்கள் வெளியே புறப்பட்டு வந்து விட்டார்கள். இன்றைக்கு வெளியே சென்று அந்த இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்திலேயும் இந்த ஸ்திரீயானவள் தேடிக்கொண்டிருக்கிறாள். இந்த மனுக்குலமானது தேடிக்கொண்டு இருக்கிறது. இல்லை இல்லை இல்லை, அது ஏதேனிலே தொலைந்து போனது. ஆதலால் இன்றைக்கு சபைக்கு பெயர் ஏதேன் என்று சொல்லப்பட்டபடினாலே இங்கே வந்து நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? கண்டுபிடித்து விட்டோம். மாதம் வாக்கு தத்தத்தினாலே நம்மை ஆண்டவர் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார். எதை விட்டு விட்டோமோ, எது நம்மை விட்டு தூரம் போய் விட்டதோ, எது நாம் பிறந்த நாள் முதல் ரட்சிக்கப்படுகிற நாள் வரைக்கும் அவைகளை கண்களினாலே கூட பார்த்தது கிடையாதோ. ஒரு சிலர் சொல்லுவாங்களே, ஏங்க நிம்மதியா இருக்கு, எப்படிங்க இருக்கீங்க? ஏதோ இருக்கங்க. என்னங்க நல்லா இல்லையா? அட என்னங்க அப்படின்னா என்னன்னே தெரியாம என்னுடைய வாழ்க்கை, ஏன் தான் பிறந்தேனோ, ஏன் தான் மரணம் இன்னும் வரலையோ அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. அப்படின்னா என்னன்னே நான் பார்க்கலங்க. என்னுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்து இது நாள் வரைக்கும் நான் கஷ்டத்தை தான் பார்த்திருக்கிறேன், வருத்தங்களைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். கவலையின் மேல் கவலை, பிரச்சனையின் மேல் பிரச்சனை, போராட்டங்களின் மேல் போராட்டம் தான் போய்கொண்டே இருக்கிறதை ஒழிய நான் என்னுடைய நிம்மதியை நான் இன்னும் பெறவே இல்லை. நான் சமாதானமாய் ஒரு நாள் கூட நான் உறங்கினதில்லை. நீங்கள் பேசி பாருங்க, உங்களிடத்துல கண்டிப்பா பேசி இருப்பாங்க. அவர்கள் தொலைத்து விட்டதை இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்கள். நாமோ அதை நாம் கண்டுபிடித்து விட்டதினாலே இன்றைக்கு நமக்கு ஒரு பலவீனம் வருமானால் அதிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவருடைய பரிபூரண பலன் நம்மை வந்து அடைகிறது. அல்லேலூயா. நாம் பொருளாதாரத்திலே குறைவாய் இருப்போம், ஆனால் கர்த்தரை நோக்கி கெஞ்சி மன்றாடும் போது கர்த்தர் எங்கேயோ இருந்து அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறாரே. நம்ம எல்லாம் சாட்சி சொல்லணும்னா இவ்வளவு சொல்லுவோம். தாவீது சொன்ன மாதிரி 1000 நாவுகள் இருந்தாலும் அவர் இவைகள் எல்லாம், நான் தொலைத்தவைகள் எல்லாம் திருப்பி கொடுத்து கொண்டு இருக்கிறாரே. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடத்திற்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பெற்று கொண்டிருக்கிற நான் மீண்டும் நம்பிக்கையோடு கூட போன மாதம் நல்லபடி நடத்தினாரு, போன வருஷத்துல நான் என் தேவைகளை சந்தித்தாரு. ஆதலால் இந்த மாதத்திலேயும் நான் 1ஆம் தேதி அவருடைய ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஜெப ஆலயத்துக்கு செல்லுவேன். ஆனால் நிச்சயமாக அவர் என் தேவைகளை கண்டிப்பாய் சந்திப்பார்.
என்னை அற்புதமான வழியில நிச்சயமாக அவர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அல்லேலூயா. ஏன் சொல்றது தெரியுமா? நம்ம எங்க தொலைச்சோமோ அந்த இடத்தை முதலாவது கண்டுபிடிச்சிருக்கிறோங்க. அல்லேலூயா. நீங்க அந்த அனுபவத்தை கண்டிப்பா இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா இருக்குங்க. அது பாட்டுக்கு விழுந்து கிடக்குங்க. ஒரு 10 ரூபாய் நம்ம அதை விட்டுட்டு எல்லா ரூம்லயும் நம்ம தேடுவோம். ஆனா அந்த இடத்தை நோக்கி நம்முடைய கால்கள் போக போக நமக்கே தெரியும், ஆமா ஆமா இந்த இடத்துலதான் அது விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல அது மாறுமாங்க? சொல்லுங்க. யார் அதை மறுபடியும் எடுத்து அங்க வைக்க போறா? நம்ம வீட்டார் எடுத்து கொடுக்கறது அது வேற விஷயம். ஆனால் அது அந்த இடத்திலே தான் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? கர்த்தரிடத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே எஸ்றா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். தேறின வேத பாரகனாய் இருந்தார். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய கரம் அந்த எஸ்ரா மீது இருந்ததினாலே, ஏனென்றால் அவர் சத்தியத்தை நேசிக்கிறவராயிருந்தார். அந்த சத்திய வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அதில தேறினவராயிருந்தார். அந்த சத்திய சமாதானத்தை அவர் பரிபூரணமாய் பெற்று கொண்டவராய் இருந்தார். ஆதலால் அவருக்கு சௌக்கியம் உண்டாயிற்று, ஆரோக்கியம் உண்டாயிற்று. தேவாலயத்துக்கு அடுத்த பணிகளை எடுத்து நிறுத்துகிறதற்கு, அதை திரும்ப எடுத்து நிறுத்துகிறதற்கு உண்டான அந்த பலத்தை, ஞானத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பின்பதாக அதே வசனத்துல பார்க்கிறோம், தேவனுடைய கரம், கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் சிரசின் மீது இருந்தது, அவரோடு கூட இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தொலைத்து போனது எங்கே இருக்கிறது? அவருடைய கரத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கரத்திலே இருக்கிறது. அந்த கரத்தை தான் ஆபிரகாமின் சந்ததிக்கு, தூதர்களுக்கு அந்த கரம் கை கொடாதபடிக்கு நம்மை போல அவரை அண்டி வந்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம், எங்கே போவோம், எங்கே சென்றாலும் அங்கே நான் அவைகளை தொலைக்கவில்லை ஆண்டவரே. என் தேவனே, உம்மிடத்திலே தான் நான் தொலைத்திருக்கிறேன். என்னுடையவைகள் எல்லாம் உம்முடைய கரத்திலே இருக்கிறதப்பா. உம்முடைய கரத்தினாலே என்னை ஆசீர்வதியும். உம்முடைய கரத்தை என்னுடைய தலையின் மீது வைப்பீராக. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமா உம்முடைய கரத்தை நான் பற்றி கொண்டு உம்மோடு கூட இனி நான் நடக்க என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் வந்திருக்கும் போது நிச்சயமாகவே அவருடைய கரத்துல இருக்கிற அந்த நன்மைகள் யாவும் என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள் என்று சொல்லி அதை திரும்ப நமக்கு அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தொலைந்து போன அந்த 10 வெள்ளி காசை கண்டுபிடித்த பின்பு அந்த வசனத்துல அதுக்கு அடுத்து இருக்கட்டும் வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ என்ன செய்வாளாம்? மிகுந்த சந்தோஷம் அடைந்து வீட்டாரிடத்திலையும் அக்கம் பக்கத்தார் இடத்திலையும், ஏன் இன்னும் நான் தோழிகள் இடத்துல கூட சென்று என்ன பண்ணுவாளாம்? நான் கண்டுபிடித்தேன், நான் எவைகளை தொலைத்தேனோ அவைகள் எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி சந்தோஷமாக அதை எல்லாரிடத்திலையும் பகிர்ந்து கொள்ளுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, அவர்களுக்கும் தெரிய வேண்டும், நான் எங்கே தொலைத்தேனோ அதை அந்த இடத்திலே தேடும் போது நிச்சயமாக இது கிடைக்கும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் தேடுகிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எங்கே இருக்கிறது என்கிற ஒரு செய்தி அவருடைய செவிகளிலே போய் விழ வேண்டும் என்கிறதற்காக கர்த்தர் அதையும் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. யாரிடத்தில் போவோம்? நீங்களும் சொல்லணும். இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம், ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ண போறோம். ஆனால் உங்களுடைய உள்ள மனது நீங்கள் சொல்லணும், என் தேவனே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? இவைகள் எல்லாம் ஆரோக்கியமும் சௌக்கியமும் சமாதானமும் சத்தியமும் எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உம்மிடத்திலே உண்டே. சொல்லுங்க, உம்மிடத்திலே உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, அதை நீர் எங்களுக்கு தருவீராக. நான் சொன்னேன் அல்லவா, கடைசியாக மாத பிறப்புகளிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? வெறுங்கையாய் அவர்கள் தேவாலயத்துக்கு போக மாட்டார்கள், பலிகளை எடுத்துக்கொண்டு போவார்கள்.
போஜன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி. ஏனென்றால் என் தேவனே, போன மாதத்துல நான் ஏதாவது உம்முடைய வார்த்தையை பிரமாணத்தை மீறி இருந்தால் ஒரு விஷயம் என்னை மன்னி தருளும் ஆண்டவரே, இந்த மாதத்துல நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த மனதோடு கூட அவர்கள் அங்கே போவார்கள் ஆண்டவரே. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட பலிகளை எல்லாம் கொண்டு வர தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவே பலியாக நமக்கு எல்லாவற்றிற்கு உண்டான பலியாக அவர் சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே நாம் அவைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று செய்ய வேண்டும். ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது தெரியாமல் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, ஆமாங்க, உங்கள் மனம் புதிதாகணும். ஒவ்வொரு வருஷம் புதிதாய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் புதிய மாதமாய் தொடங்கி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம போய் எல்லாருக்கும் விஷ் பண்ணி அனுப்புவோம், ஹாப்பி பிப்ரவரி அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்புவோம், நியூ மந்த் அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்புவோம். புதிதாகி கொண்டிருக்கிறது, மாதம் புதிதாகிறது, வருடம் புதிதாகிறது, நாள் புதிதாகிறது. நல்லது தான். மனம் புதிதாகிறதா? அவர்கள் அந்நாளிலே பலிகளை கொண்டு வந்தார்கள். நாம் இப்பொழுது அதை கொண்டு வர தேவையில்லை. நம்முடைய இருதயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம வந்தாலே கூடவே எதுவும் வரும், அது கண்டிப்பா வரும் தானே. அப்ப அதை கொண்டு வந்து, இதோ என்னுடைய மனம் இன்றைக்கு புதிதாகிறது ஆண்டவரே, பழையவைகள் எல்லாம் ஒழிக்கிறேன் ஆண்டவரே, தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் அழிக்கிறேன் ஆண்டவர் சொல்லி 1வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பாருங்க. இப்பொழுதும் நாம் பலி செலுத்தித்தான் ஆகணுங்க. அதெல்லாம் அந்த நாட்கள் இல்லை. புதிய ஏற்பாட்டுல புறஜாதிகளுக்கு என்று எழுதப்பட்ட இந்த ரோமர் புஸ்தகத்துல தான் பவுல் சொல்லுகிறார், ஜீவ பலியாக உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்க வேண்டும். எதை ஒப்பு கொடுக்க வேண்டும்? பழையவைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மன கசப்புகள் எல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எவைகளெல்லாம் தீமைகளோ அவைகள் எல்லாம் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி பலியாக செலுத்தி மாதம் புதிதானது, வருடம் புதிதாகிறது, மனமும் புதிதான ஒரு விசேஷித்த தன்மையோடு கூட நீங்கள் புறப்பட்டு போவீர்களானால் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நிச்சயம் நமக்கு உண்டு அன்பானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஒப்பு கொடுப்போம். அன்றைக்கு பேதுரு சொன்னாருங்க, பேதுரு தாங்க ஃபர்ஸ்ட் பாஸ்டர் இல்ல, நமக்காக நம் மூலமாக ஒருத்தர் சொல்லி இருக்கிறார். என்னாகமம் 1:1 பார்த்தோம். 2ஆம் மாதம் 1ஆம் தேதியில கர்த்தர் மோசேயை நோக்கி, அன்றைக்கு இருந்த காலகட்டத்துல கர்த்தர் சில காரியங்களை பேசினார். இன்றைக்கும் அதேதான் ஆவிக்குரிய விதத்துல பார்க்கும் போது ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து பேசுவார். நாமே ஆலயங்களாக இருக்கிறோம். நமக்குள்ளே இருந்து எல்லா நேரமும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். 1ஆம் தேதி மாத்திரம் அல்ல, எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பேசி கொண்டிருக்கிறார். என் தேவனே, நாங்கள் தொலைத்ததை, நாங்கள் இழந்து போனதை ஆண்டவரே, நாங்கள் இதுவரையிலும் கற்பனையிலும் எட்டாத நன்மைகளை எங்களுக்கு நீ திரும்ப அளித்து கொண்டிருக்கிறீரே, இதை நாங்கள் ருசி பார்த்து கொண்டிருக்கிறோமே, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நீரே எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆதலால் உம்மிடத்திலே வந்திருக்கிறோம் ராஜா. இதோ கடந்த மாதத்திலே உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் செயல்பட்டோம். ஆதலால் நன்மைகள் எங்களுக்கு கிடைக்க பெற்றது. இந்த மாதத்திலேயும் எங்களுடைய மனம் புதிதாகிறதப்பா. இந்த புதிய நாளிலே எங்கள் மனதை சுத்திகரிப்பீராக. உம்முடைய வார்த்தை வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். விதமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. யாரா இருந்தாலும் உம்முடைய சமூகத்தை, தேவனுடைய சமூகத்தை முதலாவது நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு இந்த மாத பிறப்பை ஆசீர்வாதமான மாத பிறப்பாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.